அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் ஸ்மார்ட் கார்டுகள் மூலம் பயனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் அட்டையில் உள்ள குடும்பத் தலைவர் அல்லது உறுப்பினரின் கைரேகை பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது. இருப்பினும் அவ்வப்போது ரேஷன் கடைகளில் ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். மேலும் முதியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளது. அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு இருந்தனர். ரேஷன் கடைக்கு செல்ல முடியாத நிலையில் உள்ளவர்கள் ரேஷன் கடைகளுக்கு தங்களுக்கு வேண்டியவர்களை அனுப்பி பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு சமீபத்தில் அறிவித்திருந்தது. இதற்கான அங்கீகார சான்று விண்ணப்பத்தை ரேஷன் அட்டைதாரர்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும். அதை சரிபார்த்த பிறகு அந்த நபரிடம் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும். இந்த விண்ணப்பங்கள் தாமதமின்றி சரிபார்த்து விரைவாக ஒப்புதல் தர அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த அதிகார படிவத்தை உணவு வழங்கல் துறையின் www.tnpds.gov.in என்ற இணையதளத்தில் இருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அறிவித்துள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். இதன் மூலம் மூத்த குடிமக்கள் விண்ணப்பம் செய்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.